Hello, this is Staff IAS Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல August 19 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைன்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைன்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா can change history அப்படிங்கறத இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைன். சோ can change historyனா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நமக்குன்னு பாஸ்ட் தான ஹிஸ்டரின்னு சொல்லுவோம். சோ வந்துட்டு நமக்குன்னு பெரிய பாஸ்ட்லாம் நிறைய இருக்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம பெருசாக அதில் வந்துட்டு சில நேரம் ரொம்ப சொதப்பிருக்கலாம், அசிங்கப்பட்டிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு அதை தான் அப்படியே கடைசி வரைக்குமானா கிடையாது. சரியா? நீங்கள் நேற்று கூட வந்துட்டு கேவலமாக பண்ணியிருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே வந்துட்டு எல்லோரும் மறந்துடுவாங்க. சரியா? ஸோ ரொம்ப நாள் உங்களுக்கு ரொம்ப டல்லாக போயிருக்கலாம், ஆனால் இனிமேல் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சூப்பராக பண்ணிட்டீங்களா அதோட உங்களோட பழையதெல்லாம் மறந்துடுவாங்க. இப்போ என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அதுதான் வந்துட்டு இனிமேல் சூப்பராக பேசப்படும். ஓகேவா? ஸோ அதனால் பாஸ்ட்டு அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காமல் உங்களோட அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படியே விட்டுருங்க. இனிமேல் நம்ம பண்ணுறது எப்படி வேணாலும் மாறிடும். ஸோ ஃப்யூச்சருக்கு நம்ம என்ன பண்ணமோ அதை ப்ரெசென்ட்டில் பண்ணி நல்லதாக பண்ணிட்டு போவோம். ஸோ அதான் வந்துட்டு கேன் சேஞ்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஹிஸ்ட்ரி வந்துட்டு நம்மளே மாற்றிடலாம். இப்படி தான் இதுதான் உன் ஹிஸ்ட்ரி அப்படிலாம் கிடையாது, நம்மளாலே மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ அதான் இன்றைக்கி பார்க்குறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னமராவதி பக்கத்தில் வந்துட்டு ஒரு எக்ஸ்கவேஷன். ஓகேவா? புதுக்கோட்டையில் இப்போ தான் வந்து பொற்பனை கோட்டை எக்ஸ்கவேஷன் வந்துட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ என்னென்னா வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து பொன்னமராவதி நியர் வந்துட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரியல் மோனுமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தாலிங்கிறதான் ஏர்ன் அப்படின்னு சொல்லுவோம், பிக் ஏர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த முதுமக்கள் தாண்டி எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் பொன்னமராவதி நியர். ஓகேவா? பொன்னமராவதி அருகே வந்துட்டு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் ஒரு முதுமக்கள் தாலி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இப்போ எக்ஸ்கவேஷனை அந்த பிளேஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்குறோம், புதுக்கோட்டையில் நெக்ஸ்ட்டு பொற்பனை கோட்டைக்கு அடுத்து பொன்னமராவதி நியர் வந்துட்டு ஒரு பிளேஸில் கண்டுபிடிச்சனால இங்கே எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபர்தராக இனிமே வந்துட்டு இங்கே ஏதாச்சும் எக்ஸ்கவேஷன்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வியட்நாம் எக்ஸசைஸ். ஓகேவா? ஸோ இந்தியா வியட்நாமோட டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் சைனா சீல பண்ணுறாங்க. ஓகேவா? தென் சீன கடற்பகுதி அங்கே தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பைலேட்ரல் எக்ஸசைஸ். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி வி நோ அபவுட் பைலேட்ரல் எக்ஸசைஸ். பைலேட்ரல் எக்ஸசைஸ்னால் வந்துட்டு ஒரு 2 நாடு சேர்ந்து பண்ணக்கூடிய டிஃபென்ஸ்க்காக பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் ட்ரைனிங். ஸோ அவங்களுக்குள்ளே ஐடியா ஷேர் பண்ணியிருப்பாங்க, எப்படிலாம் வந்துட்டு பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் இது. ஸோ இது வந்து இங்கே வியட்நாமோட இந்தியா மெயினாக பண்ணுது. வியட்நாம் ஏன் இந்த எக்ஸசைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தென் சீன கடற்பகுதி அப்படிங்கிறது வந்து சீனா அதை வந்துட்டு கவர் பண்ணிடலாம், எப்படியாச்சும் கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறையா அந்த ஹைட்ரஜன் கேஸ் அப்புறம் ஆயில்ஸ் வந்துட்டு நிறையா அங்கேருந்து உற்பத்தி பண்ணுறதுக்கான அந்த சோர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா நினைக்குது. ஆனால் தென் சீன பகுதிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் சைனா, அங்கே இருக்கக்கூடிய வியட்நாம், பிலிப்பைன்ஸ் அவங்களுக்கும் அந்த ஏரியா தான் வருது. அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு அதை விட்டு கொடுக்க முடியல மனசில். ஓகேவா? ஸோ அவங்க கைப்பற்றக்கூடாது, அதனால் நம்மளும் வந்துட்டு எப்படியாச்சும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். ஸோ அதுக்காக வந்துட்டு அவங்க வந்தால் அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸாக பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவோட சேர்ந்து யார் பண்ணுறா, வியட்நாம் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் இது. எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் சைனாவில் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃபேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசியாபாத் வேர்ல்ட் செகண்ட் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசியாபாத் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூபியில் இருக்குது. ஓகேவா? உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடியதாக கசியாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸு. ஸோ இதான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் செகண்ட் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்ட்லே செகண்ட் பிளேஸில் இருக்குது பொல்யூட்டட் சிட்டியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்போ இதை யார் ரிலீஸ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸை வந்துட்டு பிரிட்டிஷ் கம்பெனி ஹவுஸ் ஃப்ரெஷ் அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி எதெல்லாம் பொல்யூட்டட் சிட்டிஸாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ கசியாபாத் சிட்டி வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய வேர்ல்ட்லே செகண்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படின்னு சொன்னால் ஸோ ஃபஸ்ட்டு பொல்யூட்டட் சிட்டி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸோட சிட்டி தான் இருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டன் இன் ஜிங்ஜியாங் போர்வைன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த சிட்டி. ஹோட்டன் இன் ஜிங்ஜியாங் போர்வைன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த சிட்டி. ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பிளேஸில் நம்ம கசியாபாத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எவ்வளோ சிட்டிஸை வச்சு பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் தி வேர்ல்டு 50 சிட்டிஸை எடுத்து ஸோ அதில் டாப்பாக வந்துட்டு
டாப் பிளேஸில், அதாவது செகண்ட் பிளேஸில் நம்ம இருக்கோம், கசியாபாத் இருக்குது. எதுக்குன்னு பொல்யூட்டட் சிட்டி. இந்த ரிப்போர்ட் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2020 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு கண்ட்ரி வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸில் 50 சிட்டிஸில் நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோம். கண்ட்ரியில் வந்துட்டு மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு, அதில் வந்துட்டு எந்த கண்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம நெய்பரிங் கண்ட்ரி தான் என்னது, பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரி. ஸோ ஃபாலோடு பை அதுக்கு நெக்ஸ்ட்டாக நம்ம பாகிஸ்தான் இருக்குது, அதுக்கடுத்து நம்ம இருக்கோம், அப்புறம் மங்கோலியா. ஓகேவா? பாகிஸ்தான், இந்தியா, மங்கோலியா அதுக்கு அடுத்தடுத்து பொல்யூட்டட் கண்ட்ரியாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மோஸ்ட் பியூர் கிளீனஸ்ட் ஏர் வச்சுருக்கக்கூடிய ஒரு கான்டினென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஓகேவா? ஜட்புரி இன் ஆஸ்திரேலியா, அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பிளேஸ் ஜட்புரி அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளீனஸ்ட் ஏர், டாப் பொசிஷனில் இருக்குது வித் கிளீனஸ்ட் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, ஜட்புரி இன் ஆஸ்திரேலியா தான் வந்துட்டு அந்த ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸில் ஜட்புரிங்கிற பிளேஸில் கிளீனஸ்ட் ஏர், அப்போ டாப் பொசிஷனில் க்ளீனாக இருக்கக்கூடியதில் இது இருக்குது. நம்ம இந்தியாவில் கிளீனஸ்ட் சிட்டி நம்ம எப்போதுமே பார்த்துருக்கோம், அது என்னது இண்டோர் மத்திய பிரதேஷ். ஓகேவா? இங்கே வந்து நம்ம வேர்ல்டுலே செகண்ட் பொல்யூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டின்னு சொல்லிட்டு நம்ம கசியாபாத்தை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பிரிட்டன்லேருந்து ஒரு இண்டெக்ஸ் வெளியிட்டிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா நம்ம வந்து செகண்ட் பொல்யூட்டட் சிட்டின்னு கசியாபாத்தை சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ அதான் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்த்துலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அசாம் ஹானர்ட் வித் நேஷனல் யூத் அவார்ட். ஓகேவா? முகமது அசாம் ஹானர்ட் வித் நேஷனல் யூத் அவார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, கரீம்நகர் டிஸ்ட்ரிக்ட் இன் தெலுங்கானா. ஓகேவா? ஸோ இவருக்கு வந்து ஏன் இந்த அவார்ட் போயிருக்காங்க, என்னது நேஷ்னல் யூத் அவார்டு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வச் பாரத் மிஷன், என்னது க்ளீன், ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது. ஸோ அந்த மிஷன் அண்டர் வந்துட்டு வேரியஸ் வில்லேஜஸை எடுத்து அங்கே வந்துட்டு க்ளீன் பண்ணி எல்லாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹரிதா ஹரமிசம் அது மிஷன், அதில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளட் டொனேஷன், ஆர்கன் டொனேஷன், அதுக்கெலாம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதை பண்ணியிருக்காரு. ஸோ ஆஸ் அ யூத் இந்த மாதிரி நல்லாவே வந்துட்டு மிஷன்ஸை வந்துட்டு செயல்படுத்திட்டு இருக்காரு, ஸோ பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்துட்டு இதை கொடுத்துருக்காங்க இந்த அவார்டை. ஸோ யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை யூனியன் மினிஸ்டர் அனுராக் சிங் தாகூர். ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து கொடுத்துருக்காரு. அனுராக் சிங் தாகூர் எங்கே கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் கொடுத்துருக்காரு. அனுராக் தாகூர் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல்சோ ஸ்போர்ட்ஸ். ஸோ அவர் வந்து என்ன கொடுத்துருக்காருன்னா இந்த யூத்துக்கான இந்த நேஷ்னல் யூத் அவார்டை வந்துட்டு கொடுத்துருக்காரு ஃபார் முகமது அசாம். அவர் எந்த ஒரு கரீம்நகர் டிஸ்ட்ரிக்ட் இன் தெலுங்கானா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்த்தலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 75 நியூ வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் to connect all parts of the India, all parts to all the corners of India. ஸோ வந்துட்டு இந்த வந்தே பாரத் மிஷன் மூலியமாக, வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் மூலியமாக 75 ட்ரெயின்ஸ் எதை முன்னிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே, 75th இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அதனால் 75 ட்ரெயின்ஸ் இந்தமாரி வந்தே பாரத் மிஷன் சொல்லிட்டு விட்டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, கார்னர்ஸ் ஆஃப் இந்தியா வரைக்கும் போயிடுற மாதிரி எப்படின்னா இன் 75 வீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் பார்க்குறோம். ஸோ 75 வீக்ஸில் 75 நியூ ட்ரெயின்ஸ் வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாலையும் போகுது. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு போயிருக்கக்கூடிய ட்ரெயின் எந்த ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரணாசி டு டெல்லி வரைக்கும் இந்த வந்தே பாரத் மிஷனில் 75 ட்ரெயினில் ஒரு ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகி போயிருக்கு, அது வாரணாசிலேருந்து டெல்லி போயிருக்கு. செகண்டாக போயிருக்கிறது எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்ரா அண்ட் நியூ டெல்லி, கத்ரா டு நியூ டெல்லி வரைக்கும் வந்துட்டு போயிருக்கு. வாரணாசி டு நியூ டெல்லி வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் போயிருக்கு, செகண்ட் ட்ரெயின் வந்து கத்ரா அண்ட் நியூ டெல்லி போயிருக்கு. ஓகேவா? ஸோ இதை எப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 12, 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து August 15, 2023 வரைக்கும். ஓகேவா? அது வரைக்கும் இந்த ட்ரெயின்ஸ் வந்து ஓடிட்டுருக்கும். 75 வீக்ஸ் அப்படிங்கிறது கணக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோ தூரம் வந்து அவ்வளோ வீக்ஸுக்கு வந்து இந்த 75 ட்ரெயின்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்கும் இந்த பிளேசஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ஸ்கீம் இதை எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் அசாடி கா அம்ரித் மஹோத்சவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 75th இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு தானே இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னா அசாடி கா அம்ரித் மஹோத்சவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து அவ்வளோவா இது இல்லை, இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேம் ஞாபகம் இல்லைனால கூட பரவாயில்ல. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் வாரணாசி டு டெல்லி போயிருக்கு, கட்ரா நியூ டெல்லி போயிருக்கு. 75 வீக்ஸுக்கு தான் வந்து இந்த ட்ரெயின் 75 ட்ரெயின்ஸ் வந்துட்டு 75 வீக்ஸில் போய் அதை இந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எய்மாக பண்ணியிருக்காங்க. எப்போ வரைக்கும்னா August 15, 2023 மேலே.
அதுக்கு மேலே ட்ரெயின் ஓடும். ஆனால் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு 75th இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெங்கையா நாயுடு லைட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன். ஸோ எதுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் ஃபார் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச். ஓகேவா? அங்கே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. சரியா? ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச், அதுக்கு தான் இன்னோவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் வந்துட்டு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு தான் லைட் ஸ்டோன். ஓகேவா? அடிக்கல் நாட்டிருக்காரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதை வந்து எதோட பார்ட்டாக இதை கொண்டு வந்திருக்காங்கன்னா யார் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட் ஜக்கூர், பெங்களூர். ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்துட்டு இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசர்ச் சென்டரில் இது இந்த மாதிரி இன்னோவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் எக்ஸ்ட்ரா வரது மூலிமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் ஃபர்தராக ஃபார் ஃப்யூச்சர் நம்மளோட என்னென்ன இன்னோவேஷன்ஸாக அண்ட் இன்வென்ஷன்ஸ் என்னெல்லாம் கொண்டு வரலாம். இப்போ COVID-19 போயிட்டுருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக ஏதாச்சும் கண்டுபிடிக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் வந்துட்டு ஃபுல்லாகவே using the technology and also innovative creative ideas யூஸ் பண்ணி என்னென்னலாம் புதுசாக ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணலாமோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு தனி சென்டர், லெபார்ட்ரி சென்டர்ஸ் ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் தான் இந்த இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் சென்டர் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச், அங்கே வந்து ஒரு இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எங்கே இருக்குது? பெங்களூரில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 more sites in India added to ராம்சார் லிஸ்ட். ஸோ ராம்சார் அப்படிங்கக்கூடிய லிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆர்கனைசேஷன் செட்டப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ராஸ் தி வேர்ல்டு எங்கெல்லாம் இந்த வெட்லேண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்து அதுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ வெட்லேண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்தமாரி வெட்லேண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலி நம்ம இந்தியாவில் வந்து 46 வெட்லேண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? வெட்லேண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு 46 இருக்குது. அதை வந்து எப்படி இருக்கணும், அந்த வெட்லேண்ட்ஸ் எல்லாத்தையும் கன்சர்வ் பண்ணி நல்லா வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி கொடுக்குறது தான். இப்போ எப்படி யுனெஸ்கோ சைட் அந்த மாதிரி வந்துட்டு ராம்சார் சைட்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு 46 சைட்ஸ் வந்துட்டு இந்தியாவில் ஏற்கனவே இருக்குது. இப்போ புதுசாக வந்துட்டு 2 ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் 2, ஹரியானாவில் 2 பண்ணியிருக்காங்க. ஸோ குஜராத்தில் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா தோல் வாத்வானா. ஓகேவா? தோல்ங்கிறது ஒரு பிளேஸு, வாத்வானா அப்படிங்கிறது ஒரு பிளேஸு. ஸோ இது 2 தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹரியானாவில் சுல்தான்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸை பின்தவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ், பின்தவாஸ் சுல்தான்பூர். ஓகேவா? ஸோ தோலும் வாத்வானா அப்படிங்கிறது குஜராத்தில், அப்புறம் பின்தவாஸும் சுல்தான்பூரும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கண்ட பேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கேட்டில் ஜீனோமிக் சிப். ஓகேவா? ஸோ ஜீனோமிக் சிப் அப்படிங்கிறத வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது யார் வந்துட்டு இதை ரிலீஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிதேந்திர சிங். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட யூனியன் மினிஸ்டர் இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீனோமிக் சிப் அப்படிங்கிறதோட நேம் வந்து இண்டிகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மெயினாக ஃபார் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் பியூர் வெரைட்டிஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் கேட்டில் ப்ரீட்ஸ் லைக் கீர், கான்க்னேஜ், சாஹிவால், ஆன்சோல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய இதெல்லாம் தான் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. கீர், கன்க்னேஜ், சாஹிவால், ஆன்சோல் இப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டில். ஓகேவா? ஸோ கேட்டில் இந்த மாதிரி வந்துட்டு கவுஸ். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கக்கூடியது ஒரு ஹெரிட்டேஜாக ஒரு நல்லா வந்து முன்னாலேருந்து இருக்கக்கூடிய கேட்டில். இதோட இந்த டிஎன்ஏ இந்த ஜீனை வந்து நமக்கு எடுத்து வைக்கிறது மூலிமா என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீனோமிக் சிப்பால் யூஸ் பண்ணி அதோட அந்த கேரக்டர்ஸை எடுத்து வைக்கிறது மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து கன்சர்வ் பண்ணி இப்போ ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ் வந்துட்டு இனமே இந்த கவுஸை வந்துட்டு இன்னமும் வந்துட்டு ஃப்யூச்சரில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அண்ட் ஆல்சோ இந்த இன்னும் பெட்டர் கேரக்டர்ஸோட இந்த ப்ரீடை கன்சர்வ் பண்ணி அடுத்து வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது மூலிமா வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு டபுளிங் த இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ் பை 2022 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜீனோமிக் சிப் மூலிமா இன்னும் இந்த மாதிரி நல்ல கேட்டில் பீட்ஸ் வித் பெஸ்ட் கேரக்டர்ஸை வந்துட்டு கொண்டு வர முடியும் இதை கன்சர்வ் பண்ணுறது மூலிமான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிப்
என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீனோமிக் சிப். ஒன்றும் சிப் மூலயமா அந்த ஜீன் அந்த டிஎன்ஏ அந்த ஒரு ஹெட்டேஜாக இருக்கக்கூடிய அந்த கவுஸ் எல்லாம் வந்துட்டு போயிடக்கூடாது, இப்போ எந்த விதமான ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கோ எதுக்கோ வந்துட்டு போயிடாமல் அதை வந்து எடுத்து வச்சிட்டோம்னா இதே மாதிரி இன்னும் வந்துட்டு கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம்ல. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இண்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிப், ஜீனோமிக் சிப். ஓகேவா? ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ என்ன அதை வந்துட்டு எந்தெந்த கவுஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கேட்டில்ஸ்னு பார்த்திங்கன்னா கீரு, கண்ட்னேஜ், சாஹிவால், ஆன்சோல். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கன்சர்வ் பண்ணுறது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது யார் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்டு பை தி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் டெக்னாலஜி. ஓகேவா? நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் டெக்னாலஜி தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில். ஓகே, நெக்ஸ்ட் ரீகலெக்ட்ஸ் பார்த்தலாம். ரீகலெக்ட்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னமராவதி நியர் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிக் ஏர்ன் முதுமக்கள் தாலி வந்துட்டு கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்லுவாங்க. அது மூலிமா இனிமேல் எக்ஸ்கவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வியட்நாமும் சேர்த்து சவுத் சீனா சீல வந்துட்டு பைலேட்ரல் எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கசியாபாத் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூபியில் இருக்க பொல்யூட்டட் சிட்டி. ஓகேவா? வேர்ல்ட்லேயே செகண்ட் பொல்யூட்டட் சிட்டின்னு சொல்லிட்டு கசியாபாத் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முகமது அசாம் சொல்கிறவருக்கு நேஷ்னல் யூத் அவார்ட் போயிருக்கு. ஓகேவா? ஸோ இவர் முன்னாடியே பிரணாப் முகர்ஜி பீரியட்லேயே வந்துட்டு இவர் என்ன வந்து இந்திரா காந்தி என்எஸ்எஸ் அவார்டும் வந்துட்டு இவர் வாங்கியிருக்காரு. இந்தமாரி வேரியஸ் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஆந்திர பிரதேஷில் அவார்டு அதெல்லாம் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அப்படி இருக்க இவர் இன்னமும் வந்துட்டு இந்த மாதிரி அவரோட சோஷியல் சர்வீஸ் பண்ணி அவார்டு வாங்கிட்டுருக்காரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 75th வந்தே பாரத் ரயில்ஸ் ஒரு 75 வீக்ஸில் வந்து இந்த 75 ரயில்ஸ் வந்துட்டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி இந்தியாவுக்கு வந்துட்டு போகணுன்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. ஸோ அந்த ரயில்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இனோவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் ரிசர்ச். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம பார்த்தோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இனோவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் வந்துட்டு வேணும். அது மூலிமா இன்னும் வந்து நல்லா க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு நம்ம வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்சார். ஸோ ராம்சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து இந்த 4 sites வெட்லேண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதில் ஏற்கனவே 46 sites வந்துட்டு இந்தியாவில் இருக்குது. அப்படி இருக்கப்போ இப்போ வந்து ஒரு 4 sites வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. குஜராத்தில் 2, ஹரியானாவில் 2ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம பார்த்தோம். ஸோ அது நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஜீனோமிக் சிப் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டல் ஜீனோமிக் சிப்பை வந்துட்டு ரிலீஸ் பண்ணார். விதேந்திர குமார் வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதான் இந்த லாஸ்ட் ஒன் ரீகலெக்ட்ஸில். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஏரியாஸ் பார்த்துலாம். ஸோ கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர் இஸ் கசிரங்கா நேஷ்னல் பார்க் லொக்கேட்டட்? கசிரங்கா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் சிட்டி இஸ் நோன் ஆஸ் ஃபஸ்ட்டு வாட்டர் ப்ளஸ் சர்டிஃபைடு சிட்டி இன் இந்தியா? ஃபஸ்ட்டு வாட்டர் ப்ளஸ் சர்டிஃபைடு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் எதை சொன்னாங்க? ஸோ அது அப்புறம் வந்துட்டு வாட் இஸ் த நேம் ஆஃப் பாகிஸ்தான் நியூ மிசைல்? பாகிஸ்தானோட நியூ மிசைல் நேம் என்ன? ஓகேவா? நெக்ஸ்ட்டு சீகேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், யூஎஸ் நேவியை சேர்ந்தது. ஸோ அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த 2 sites selected by ராம்சார் இன் குஜராத்? குஜராத்தில் 2 sites செலக்ட் பண்ணியிருந்தாங்களா, அது என்ன சைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணி. ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாத்தையுமே வந்துட்டு கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. பி ரெகுலர் டு வாட்ச். தேங்க்யூ.